வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 33. அதே அறையில் உட்கார்ந்திருந்த ஆசனத்தை விட்டு உபாத்தியாயன் சிறிது கூட அசையவே இல்லை. எழுந்திருந்து சித்ராதேவியை வரவேற்கவோ முடியவில்லை. வாய் திறந்து வாவென ஒரு வார்த்தை சொல்லவும் முன்வரவில்லை. அவள் வந்துவிட்டாள் என்பதை கேட்ட வினாடியில் அவன் உள்ளத்தில் துள்ளி எழுந்த பூரிப்பு கூட எழுந்த வேகத்தில் அடங்கிவிட்டது. நெடுநாள் அவன் தேடிய அதே சித்ராதேவி அந்த அறைக்குள் நுழைந்ததும் மகிழ்ச்சிக்குரிய எந்த அடையாளத்தையும் அவன் முகம் காட்டவில்லை. இதழ்களில் அடிக்கடி தவழ்ந்து கொண்டிருக்கும் பொன் சிரிப்பு கூட மறைந்து கிடந்தது. சித்ராதேவி நெருங்கிக் கொண்டிருப்பதை கூர்ந்து நோக்கிய ஈட்டிகள் போன்ற அவன் இரு விழிகள் மேலும் கீழுமாக இருமுறை அசைந்தனவே ஒழிய முகத்தில் வேறெந்த பாகத்திலும் எந்தவித அசைவும் கிடையாது. கற்சிலையென உபாத்தியாயன் உட்கார்ந்திருந்த காரணத்தை சித்ராதேவி நன்றாக உணர்ந்திருந்தாள். ஆகவே அவன் அமர்ந்திருந்த ஆசனத்தை நோக்கி நடக்கக்கூட அவள் கால்கள் கூசின. கதவுக்கும் உபாத்தியாயன் உட்கார்ந்திருந்த இடத்துக்கும் இடையே 10 அடி தூரம்தான் இருக்கும். ஆனால் காத தூரம் கால் கடுக்க நடந்தால் ஏற்படக்கூடிய கஷ்டம் அந்த சிறிய தூரத்தை கடப்பதில் அவளுக்கு ஏற்பட்டது. அதே அறையில் அன்றொரு நாள் மின்னல் வேகத்தில் நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தும் அவள் புத்தியில் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்து நின்று அவள் உணர்ச்சிகளை பல திக்குகளிலும் பிடித்திழுத்து அலைக்கழித்தன. பல்தேவ் வலிய பெண்டால முயன்ற காட்சியும், தன்னை மீட்பதற்காக உபாத்தியாயன் சொந்த உயிரை அபாயத்துக்குள்ளாக்கி குத்துவிளக்கால் பல்தேவு அடித்த சம்பவங்களும், பின்னால் உபாத்தியாயனை விட்டு பிரிய மனமில்லாமல் அவனை இதே அறைக்குள் தான் இழுத்த சந்தர்ப்பங்களும் அவள் அறிவை ஆட்கொண்டு அந்த 10 அடி தூரத்தை கடப்பதற்குள் அவளை படாத பாடுபடுத்தியபடியால் சித்ராதேவிக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டு தலை சுற்றும் ஸ்திதிக்கு வந்துவிட்டது. பாதி தூரம் கடந்ததும் கால்கள் தள்ளாடின. உபாத்தியாயன் அவள் நிலையை கவனிக்கத்தான் செய்தான். வேறொரு சமயமாயிருந்தால் அவள் தள்ளாடியதும் ஒரே பாய்ச்சலில் அவளை அணுகி அவள் உடலை தாங்கி தழுவி பிடித்திருப்பான். ஆனால் அன்றைய மனோநிலை அத்தகைய பாசத்துக்கோ அனுதாபத்துக்கோ இடம் கொடுக்கவில்லை. சித்ராதேவியே மெல்ல ஒரு வினாடி நின்று தன்னை சமாளித்து கொண்டு உபாத்தியாயனுக்கு சற்று தூரத்தில் தலை குனிந்து நின்றாள். உபாத்தியாயன் அவளை ஏற இறங்க ஒரு முறை பார்த்தான். அதே சமயத்தில் அவனை பார்க்க அவளும் தலையை லேசாக தூக்கவே இருவர் கண்களும் சந்தித்தன. சித்ராதேவியின் கண்களில் துக்கம் சமுத்திரம் போல் பொங்கிக் கொண்டிருந்ததை அஜித் சந்திரன் கவனித்தான். முன்பு சந்தித்த போது இருந்த தெம்பு சித்ராவிடம் தற்சமயம் இல்லை என்பதை அஜித் சந்திரன் புரிந்து கொள்ள அதிக நேரமாகவில்லை. தேகம் சிறிது இழைத்திருந்தது. இள ரத்தத்தால் சற்றே சிவப்போடி இருக்கக்கூடிய கன்னங்கள் விடியற்காலை சந்திரனைப் போல் சோபை இழந்து வெளுத்து கிடந்தன. மிதமிஞ்சிய கவலையால் ஏக்கமும் துக்கமும் கலந்து துளங்கிய கண்களில் உள்ளத்தை எழுந்து கொண்டிருந்த சோக அலைகள் ஓரிரண்டு நீர்த்துளிகளையும் தேங்க வைத்தன. சித்ராவின் கருவிழிகளிலிருந்து கிளம்பிய வருணாஸ்திரம் அஜித் சந்திரனின் கோபாக்னியை அணைத்து விடவே தணலில் தண்ணீரை கொட்டியதும் ஏற்படும் ஆச்வாச சப்தம் உபாத்தியாயனிடமிருந்தும் கிளம்பியது. அப்படி பெருமூச்சு விட்ட உபாத்தியாயன் முதலில் தானே மௌனத்தை கலைத்து, சித்ராதேவி, இப்படி உட்காரலாமே என்று பக்கத்திலிருந்த ஆசனத்தை காட்டினான். சித்ரா பதிலேதும் சொல்லாமல் ஆசனத்தில் அமர்ந்தாள். உபாத்தியாயன் பேசும் முறை வழக்கத்துக்கு விரோதமாயிருந்தாலும் அவள் அதன் காரணத்தை உணராமல் இல்லை. தேவி பட்டத்தை உபயோகப்படுத்தியதாலும் தன்னை உட்காரும்படி சொல்லி மரியாதை செய்வதிலும் உபாத்தியாயன் உள்ளம் குமரி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட சித்ராதேவி மிக நிதானமாகவே பதில் சொன்னாள். உபாத்தியாயரே, உங்களுக்கு என் மேல் கொள்ளை கோபம் இருக்கலாம். அதற்கு காரணமும் இருக்கிறது. ஆனால் முழு கதையும் தெரிந்து கொண்டால் என் மேல் கோபிக்க மாட்டீர்கள். உபாத்தியாயன் மீண்டும் தன் கண்களை உயர்த்தி அவளை பார்த்தான். முழு கதையா? அதென்ன கதை சித்ராதேவி? பாதி கதை, அதாவது இந்த அறையில் தாங்கள் என்னை முழு முட்டாளாக்கின வரையில், மோகன கயிறுகளை வீசி என்னை மதியிழக்க செய்த வரையில் எனக்கு தெரியும். அதற்கு பிறகு நடந்த கதை நீங்கள் மாயமாய் மறைந்த கதை. இந்த பகுதியை அறியும் பாக்கியத்தை தான் தங்கள் அடிமை அடையவில்லையே என்று சொல்லிக்கொண்டே உபாத்தியாயன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து 2 அடி எடுத்து வைத்து சித்ராதேவிக்கு வெகு அருகில் வந்து நின்றான். தாழ்த்திய தலையை சித்ரா உயர்த்தவில்லை. ஆனாலும் தங்கள் அடிமை போன்ற பதங்களை உச்சரிக்கையில் அவன் குரலில் இருந்த வெறுப்பையும் கேலியையும் உஷ்ணத்தையும் அறிந்திருந்தாள். ஆகையால் அவன் முகம் எப்படி இருக்கும் என்பதை மனக்கண்ணால் நன்றாக பார்த்தாள். அவனை சாந்தப்படுத்தும் நோக்கத்துடன் மீண்டும் மன்றாடினாள். உபாத்தியாயரே, கசப்பு ஏற்பட்ட மனதில் எழும் எண்ணங்களும் கசந்தே இருக்கும். என்னை பற்றி ஏதேதோ தவறாக நினைத்து பேசுகிறீர்கள். இந்த அறையில் அன்றொரு நாள் நடந்தது என்று ஆரம்பித்த அவள் வார்த்தைகளை வெறும் நாடகம், சுயநலத்தை தவிர வேறொன்றும் அறியாத ஒரு ஹீன மகளின் சாகசமும் காம வெறியும் கலந்த மிக கேவலமான நாடகம் என்று அஜித் சந்திரன் குறுக்கே பாய்ந்து வெட்டினான்.
இதை கேட்டு சித்ராவும் ஆசனத்திலிருந்து சரையிலென எழுந்தாள். கவிழ்ந்திருந்த அந்த ஹீன மகளின் தலை மிக கம்பீரமாக எழுந்து நின்றது. சற்று முன் நீர் தேங்கி நின்ற கண்களில் தீப்பொறிகள் சிந்தின. உபாத்தியாயரே, பேசுவதை யோசித்து பேசுங்கள். உங்களை தவிர என்னிடம் வேறொருவன் இந்த வார்த்தைகளை பேசியிருந்தால் அவனை அதே இடத்தில் கண்டதொண்டமாக வெட்டி போட்டிருப்பேன் என்று சீறினாள். உங்கள் ஜாதிக்கு கொலை செய்வது இயற்கை என்பதை நீ சொல்ல தேவையில்லை சித்ரா. இந்துஸ்தானம் முழுமையுமே அதை உணர்ந்து கொண்டிருக்கிறதே என்றான் உபாத்தியாயன். என்னை பார்த்து நகைக்கவோ நான் பிறந்த ஜாதியை பழிக்கவோ இது சமயமில்லை உபாத்தியாயரே. உங்களை எதிர்த்து வாதாட எனக்கு சக்தியும் இல்லை. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்னை தூற்றினாலும் அவற்றுக்கு பதில் கூறும் திராணியும் எனக்கில்லை. ஏற்கனவே புண்ணாயிருக்கும் என் இதயத்தில் நீங்களும் ஒரு கத்தியை செருகலாம். ஆனால் இது ஒரு உபசேனாதிபதிக்கு அழகல்ல என்று மிக பரிதாபமான குரலில் சித்ரா பதில் சொன்னாள். கோபத்தையும் தாபத்தையும் மாறி மாறி காட்டும் அந்த பெண்ணை பார்த்த அஜித் சந்திரன் மனம் சற்று இலகினாலும் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமலே பதில் சொன்னான். இல்லாதது பொல்லாதது எதையும் நான் சொல்லவில்லையே சித்ரா. பல்தேவின் பிடி நின்று நான் உன்னை தப்ப வைத்த பின்பும் நீ இவ்விடத்திலிருந்து போக மறுத்தது பொய்யா? நீங்கள் வரவிட்டால் நான் போக மாட்டேன் என்று நீ சொன்னது பொய்யா? ஆசை காட்டி என்னை இதே அறைக்கு நீ அழைத்து வந்ததும் பொய்யா? இவற்றில் எது பொய்? உன் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் உன் உள்ளமே சொல்லுமே இவை அத்தனையும் உண்மை என்று என்றான். இந்த பழைய கதையை கேட்க அவள் உடலில் எல்லையற்ற மகிழ்ச்சி பரவியது. வெட்கம் தலையை மீண்டும் குனிய வைத்தது. இதையெல்லாம் உண்மை அல்லவென்று யார் சொன்னது என்ற வார்த்தைகள் கூட அவள் வாயிலிருந்து மெல்லவே வெளிப்பட்டன. இவை அனைத்தும் உண்மையானால், உன்னுடைய அன்றைய நடவடிக்கைகளுக்கு என் மேலுள்ள ஆழ்ந்த அன்பு காரணமானால், என் உத்தரவுப்படி நீ நேராக காமினியிடம் போயிருக்க வேண்டும். அவ்விடத்தில் என் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்தாயா? இல்லை, எங்கோ உன் தம்பியுடன் மறைந்து விட்டாய். ஆம், அடிச்சுவடை தெரியாதபடி மறைந்து விட்டாய். உன் அன்பு நிலையானதாய் இருந்திருந்தால் நீ என்னிடம் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். நீ வரவில்லை என்றால் அன்று நடந்தது வெறும் சாகச நாடகமாய் இருக்க வேண்டும். அல்லது ஹீனர்களுக்கு இயற்கையான காமவெறியாய் இருக்க வேண்டும். வேறெந்த விதமாக உன் நடவடிக்கைக்கு சமாதானம் சொல்ல முடியும் என கேட்டான் உபாத்தியாயன். உபாத்தியாயரே, நீங்கள் என்னை தூற்றலாம். உங்களுக்கு அதற்கு பரிபூர்ண உரிமை இருக்கிறது. நிகழ்ச்சிகளுக்கு காரணத்தை கற்பிக்க முயன்றால் நீங்கள் சொல்லும் விஷயங்களில் எவ்வளவோ உண்மை இருக்கலாம். ஆனால் காரணங்களையும் மீறி ஏற்படுகின்ற நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் உண்டாவதில்லையா என்றாள் சித்ராதேவி. உபாத்தியாயன் ஏதும் புரியாமல் அவளை பார்த்தான். சித்ராதேவியின் இதழ்களில் வருத்தமான புன்முறுவல் ஒன்று ஏற்பட்டது. நான் சொல்வதன் அர்த்தம் விளங்கவில்லையா உபாத்தியாயரே? என்னை தூற்ற மாத்திரம் காரணங்களை வரிசையாக அடுக்கினீர்களே, அதுவும் சரியான வகையில் அடுக்கினீர்களா? ஒழுங்காய் காரணங்களை தொகுத்திருந்தால் உண்மை புலப்பட்டிருக்குமே. கோபம் உங்கள் நிதான புத்தியை சிதறடித்து விட்டது. நன்றாக யோசியுங்கள். அன்று மயக்க மருந்தால் உணர்வு இழந்த பின்பு நீங்கள் சொன்னபடி வண்டி ஏறி ஓடி இருக்கலாம். ஆனால் ஏன் நிதானித்தேன்? பல நாள் உங்களிடம் அருகில் அமர்ந்து பாடம் படித்த என் புத்தியில் திடீரென ஆபத்து சூழ்ந்த அந்த இரவில் தானா காமவரை துளிர்த்திருக்கும். இங்கு சற்று நிதானித்த சித்ரா, ஒரு பெண் இதற்கு மேல் எப்படி சொல்வாள் உபாத்தியாயரே என்று முடித்தாள். அஜித் சந்திரன் அவளை உற்று பார்த்தான். அவன் பார்வையில் தன் பார்வை அடிபடாதிருக்க முகத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டாள் சித்ரா. உபாத்தியாயன் மனக்கடலிலும் கொந்தளிப்பு சிறிது அடங்கிவிடவே, அப்படியானால் சென்ற இடம் தெரியாமல் நீ ஒளிய காரணம் என்று மெல்ல விசாரித்தான். காரணம் நான் பெண்ணாக இருப்பதுதான். உங்களோடு நான் மீண்டும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்வதை என் தம்பி அடியோடு விரும்பவில்லை. வயதில் சிறியவனானாலும் அவன் ஆண் பிள்ளை அல்லவா? உங்களை நான் அடைய தகப்பனார் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டார் என்று தம்பி ஒரேடியாக சாதித்தான். அதுவும் எங்களிடம் அடிமையாக இருந்தவரோடு நான் மறைந்தேன் என்பது ஹீன பிரபுக்களிடம் பரவினால் உன் தந்தை அவமானத்தால் குனிய வேண்டியிருக்கும். இதற்கு சித்ரா பதில் சொல்லவில்லை. உபாத்தியாயன் அறையில் மௌனமாகவே சிறிது நேரம் உலாவினாள். உன் வாழ்க்கையை பற்றி இவ்வளவு தூரம் தீர்மானம் செய்திருக்கும் உன் தம்பி இப்பொழுது எதற்காக உன்னை என்னிடம் அனுப்பினான் என்று கேட்டான் உபாத்தியாயன். ஒரு முக்கிய காரணமாக. என்ன காரணம் அது? ஓர் உயிரை யாசிக்க. யார் உயிர்? சித்ரா சொன்ன பதில் அஜித் சந்திரனை திடுக்கிட வைத்தது. சிறையில் இருக்கும் அவருடைய உயிரைத்தான் என்றாள் சித்ராதேவி. விதியின் விசித்திரத்தை நினைத்து உபாத்தியாயன் வாய் விட்டு பெரிதாய் சிரித்தான்.